தாய்மொழிகள் தினத்தில் காட்சிக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் உள்ள வரலாற்று புகைப்படங்களை அப்படியே பார்க்கலாம். இங்கே வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்திய துணைக்கண்டத்தை இணைக்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு காண்டினென்ட் இருந்துச்சு. அதற்கு வந்து மெமோரியா காண்டினென்ட் அப்படின்னு பெயர் வரப்பட்டுச்சு. அது வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. குமரிக்கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரியா? அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு உயிரினம் அப்படின்றது தான் யாளி. இது வந்து யானை முகத்திலையும் சிங்கம் உடல் அமைப்பிலையும் கழுகுடைய இறகுகளையும் ஆனதா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம். இது வந்து விமர்சன கருத்துக்கள் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ புராண கதைப்படி குமரிக்கண்டம் அப்படின்றது தமிழ்நாடு செழித்து வாழ்ந்ததாகவும், இன்னொரு சைடு நம்ம அறிவியல் ரீதிப்படியாக இது ஒரு எப்படி சொல்ல, இது ஒரு மிகப்பெரிய டைட்டானிக் டெக்டானிக்ஸ் தட்டு அது வந்து மிதந்து வந்திருக்கு. இப்போ அது உடஞ்சி பல இடங்களாக பிரிஞ்சிருச்சு. இதில் வந்து என்ன இருந்திருக்கு, நிறைய அதாவது லெமோரியா அப்படின்ற ஒரு ஒரு வகையான உயிரினம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றாங்க. சரியா? அதுக்கப்புறமா கட்டடக்கலைகள். இது வந்து வரலாற்று சின்னம். கங்கை கொண்ட சோழபுரம் தமிழின் மிகப்பெரிய வரலாற்று சின்னம். அதற்கு அடுத்தபடியாக ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவில், இது ஒரு வரலாற்று சின்னம். அது தொடர்ந்து தமிழ் கோவில்களும் கட்டடக்கலைகளும் திராவிட உக்திகளை எப்படி காட்டுது அப்படின்றத பற்றி மிகப்பெரிய ஒரு திராவிட கட்டடக்கலை இந்தா இருக்குது. திராவிட கட்டடக்கலை மிகப்பெரிய ஒரு கோபுரம், அது மேலே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க, எத்தனை சிலைகள், ஆயிரங்கால் தூண் மண்டபங்கள், அப்புறம் கல்வெட்டுகள். இது வந்து மாமல்லாபுரம் கல்வெட்டுகள் ரெண்டுமே. அப்புறம் தமிழின் எழுத்துகள் கிமு 3லேருந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் யாதும் ஊரே யாவரும் கெழு தீதும் என்றும் பெருதரவாரா அப்படின்ற கணியன் பூங்குன்ற உலகளாவிய கருத்து. அப்புறம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற சுப்பிரமணிய பாரதியோட கவிதை பருவம். தமிழ் எழுத்துக்கள் முதல்ல இருந்த பிராமிய தமிழ் எழுத்துக்கள். இது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுபட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த கிபியில் வந்தது. வீரமாமுனிவர் மாற்றிய அகர ஒகர வரிசை எழுத்துக்கள். அதுபோக 3 மன்னர்கள், பேரரசர்கள், அப்புறம் வந்து ராஜராஜ சோழன் போருக்கு சென்றப்ப இருந்தக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் வந்து மலேசியா, சிங்கப்பூர், மடகாஸ்கர், மொரிசியஸ் போன்ற இடங்களுக்கு பிடிச்சப்ப போன ஒரு ஓவியம். அப்புறம் அவங்க பயன்படுத்திய நாணயங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் 3 மன்னர்களும் சேர்ந்து பயன்படுத்தது. வில்லு, அம்பு, புலி, மீன்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாணயம் இது. அப்புறம் அவங்களோட கொடி சின்னங்கள். அடுத்தபடியாக நகராட்சி அமைப்பு. பண்டைய கால நகராட்சி அமைப்பு எப்படியெல்லாம் பண்டைய காலத்தில் இருந்துச்சு, அவங்க எப்படி திட்டமிட்டிருக்காங்க, நிர்வாக அமைப்பு எப்படி வந்திருக்கு, பொறுப்பெல்லாம் எப்படி இருக்குது, வரி எப்படி வசூலிச்சாங்க, மேயன்ற பதவியெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் சுப்பிரமணிய பாரதியோட ஒரு புகைப்படம். அடுத்ததாக இயற்கை வேளாண்மை, தோட்டக்கலைத்துறையோடைய இயற்கை செயற்கை வேளாண்மையோடைய மந்திரங்கள். நம்மாழ்வாரோடைய மிக முக்கியமான 5 மந்திரங்கள். உளப்படாத நிலம், வேதியியல் பூச்சி தெளிக்கப்படாத உற்பத்தி போன்ற பல மந்திரங்கள் சேர்த்தபடியாக இயற்கை முறைப்படி எவ்வாறு விவசாயம் செய்வது, அதைத் தொடர்ந்து செயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக இயற்கை மற்றும் செயற்கை வேளாண்மையோட நன்மைகள் என்ன, இயற்கை வேளாண்மை நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அப்புறம் செயற்கை வேளாண்மை நன்மைகள் தீமைகள் என்ன அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது உயர்கல்வித்துறையோடைய உயர் வாழ்வியல் வழிகாட்டிக்காக தமிழ்நாட்டிலான பல்வேறு வகையான அரசு வேலைவாய்ப்புகள், டிஎன்பிஎஸ்சி, ஆசிரியர் தேர்வு, டிஆர்பி, அப்புறம் எம்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அப்புறம் உள்ளாட்சி அமைப்பு கூட்டுறவுத்துறைக்கான பணியிடங்கள். அதுபோக கல்வினா என்ன, கல்வி எதுக்காக நம்மளுக்கு தேவை அப்படின்ற பற்றி மிகப்பெரிய ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற எவை, கல்வி ஒன்றே ஒருவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் மாபெரும் சக்தியாகவும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையிலிருந்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. முழுமையான ஒரு காட்சிக்கூடம்.